மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் கல்வி டிவியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் எம்மை சூழவுள்ள பிராணிகள் தொடர்பான வினாவிடைகளை பார்க்க இருக்கின்றோம். ஏற்கனவே நாங்கள் இந்த பாடத்தினை பூரணமாக கற்றிருக்கின்றோம். அந்த வகையில் அவற்றோடு இந்த மீட்டல் தொடர்பான இந்த வினாவிடைகளையும் நாங்கள் சேர்த்து பார்க்கலாம். சரியா பிள்ளைகள்? ரைட். அந்த வகையில முதலாவது நாங்கள் பார்க்கிறோம். முதலாவது வினா, பிராணிகளை எவ்வாறு வகைப்படுத்தலாம்? பிராணிகள் பல்வேறு வகைக்குள்ள உள்ளடக்கி காட்டுறோம். அந்த வகையில நாங்கள் முதலாவது சொல்லலாம், பிராணிகளை எவ்வாறு வகைப்படுத்தலாம் என்று சொன்னால், முதலாவது பறவைகள் என்று சொல்லி வகைப்படுத்தலாம். என்னது? பறவைகள் என்று சொல்லி வகைப்படுத்தலாம். சரியா பிள்ளைகள்? இரண்டாவது விலங்குகள் என்று சொல்லி வகைப்படுத்தலாம். இரண்டாவது விலங்குகள், மூன்றாவது பூச்சிகள், நான்காவது ஊர்வன என்று சொல்லி நாங்கள் இந்த 4 அடிப்படையில பிராணிகளை என்ன செய்கிறோம்? வகைப்படுத்துகிறோம். சரியா பிள்ளைகள்? அப்ப பிராணிகளை எவ்வாறு வகைப்படுத்தலாம் என்பதில் பறவைகளை ஒரு வகைக்குள்ளையும், விலங்கு இனங்களை இன்னொரு வகைக்குள்ளையும், பூச்சி இனங்களை இன்னொரு வகைக்குள்ளையும், அதே போல ஊர்ந்து செல்கின்றவற்றை இன்னொரு வகைக்குள்ளையும் நாங்கள் வகைப்படுத்தலாம். சரியா பிள்ளைகள்? அப்ப இந்த அடிப்படையில நாங்கள் என்ன செய்யலாம்? பிராணிகளை வகைப்படுத்தி காட்டலாம். சரியா? ரைட். இரண்டாவது பாருங்கள். இரண்டாவது, பூச்சிகளில் அடங்குபவை எவை? இரண்டாவது என்ன? பூச்சிகளில் அடங்குபவை எவை? பாருங்க, பூச்சிகளில ஒன்று பேன், இரண்டாவது ராமபானம், என்ன ராமபானம், மூன்றாவது வண்ணத்து பூச்சி, நான்காவது கரையான், ஐந்தாவது கரப்பான். சரியா? இந்த 5ம் பூச்சி இனத்தை சேர்ந்தவை. பேன், ராமபானம், வண்ணத்து பூச்சி, கரையான், கரப்பான் என்பன பூச்சி இனங்களை சார்ந்தவையாக இருக்கும். எது? பூச்சி இனங்களை சார்ந்தவையாக இருக்கும். சரியா பிள்ளைகள்? அப்ப எம்மை சூழ உள்ள பிராணிகளில நாங்கள் வினாவிடைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்த மூன்றாவது பாருங்க. மூன்றாவது வந்து ஊர்வனவற்றுள் அடங்குவன எவை? எது? ஊர்வனவற்றுள் அடங்குவன எவை? சரியா பிள்ளைகள்? எவை? ஊர்வனவற்றுள் அடங்குபவை எவை? முதலாவது வந்து மரவட்டை சொல்லலாம், மரவட்டை. இரண்டாவது பல்லி, 3 நத்தை, 4 அட்டை, 5வது ஆமை. சரியா? இதுல வந்து மரவட்டை வந்து எதிரிகளிடமிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக தன்னை வட்ட வடிவில் என்ன செய்யும்? சுருட்டி கொள்ளும். என ஊர்வனவற்றுள் அடங்குவவற்றில இந்த மரவட்டை செய்கிற செயற்பாடு. அதே போல பல்லி என்ன செய்யும்? தன்னுடைய எதிரிகளிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக பாலையாருக்கு செல்லும். என சுவர்களில வந்து அது நகர்ந்து ஊர்ந்து செல்வதற்கான சிறப்பான ஒரு பாதை அமைப்பு அது கொண்டிருக்கும். அதே போல நத்தியை எடுத்துக்கொண்டால், நத்தை வந்து நகர்ந்து செல்கிற போது ஒரு வகையான திரவத்தை ஊர்ந்து செல்கிற போது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து செல்கின்ற முறைகளில் ஊர்ந்து செல்கிறது. அதுல நத்தி என்ன செய்யும்? ஊர்ந்து செல்கிற போது ஒரு வகையான திரவத்தை வெளிவிட்ட வண்ணம் செல்லும். சரியா? இப்படி ஒவ்வொரு பிராணிகளுக்கும் வெவ்வேறு வகையான சிறப்புகள், குணாதிசயங்கள் இருக்கின்றதை நாங்கள் பார்த்து கொள்ளலாம். சரியா பிள்ளைகள்? அப்ப ஊர்வனவற்றுள் அடங்குபவை தான் என்ன? மரவட்டை, பல்லி, நத்தை, அட்டை, ஆமை போன்றவற்றை நாங்கள் என்ன செய்யலாம்? குறிப்பிட்டு சொல்லலாம். சரியா பிள்ளைகள்? ரைட். இனி நாங்கள் அடுத்தது 4வது வினாவை பார்ப்போம். வீட்டில் இயற்கையாக வாழும் பிராணிகள். பிராணிகளை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய வீட்டில, அதாவது எல்லோருடைய வீட்டிலையும் தாமாக இயற்கையாகவே வாழ்கின்ற பிராணிகள் இருக்கின்றன. இயற்கையாகவே நாங்கள் வளர்க்காமலோ கொண்டு வந்து விடாமலோ தாமாகவே அவை வீட்டுக்குள்ள வளர்ந்து பெறுகின்ற நிலையும் இருக்கு. அதே போல நாங்கள் எங்களுடைய தேவைகள் சிலவற்றை நிறைவேற்றிக் கொள்வதற்காக நாங்கள் சில பிராணிகளை வளர்க்கிறோம். ரைட். அப்ப இதுல வந்து வீட்டில வந்து இயற்கையாக காணப்படுவது என்றது நாங்கள்
வளர்க்காமல் தானாகவே வந்து எங்களுடைய வீட்டில் இருக்கின்ற வாழ்கின்ற பிராணிகளை குறிக்கும். சரியா பிள்ளைகள்? அந்த வகையில வீட்டில் இயற்கையாக வாழுகின்ற பிராணிகள் என்றதுல நாங்கள் நுளம்பு, ஈ, எலி, எறும்பு, சிலந்தி, பல்லி போன்றவற்றை குறிப்பிட்டு சொல்லலாம். இவை அனைத்தும் தாமாக வீட்டில் வளர்கின்ற பிராணிகள், இயற்கையாகவே வீட்டில் வாழ்கின்ற பிராணிகள். ரைட்? பல்லி, சிலந்தி, எறும்பு, எலி, ஈ, நுளம்பு போன்றவற்றை நாங்கள் இங்க குறிப்பிட்டு சொல்லலாம். சரியா? நுளம்பு, ஈ, எலி, எறும்பு, சிலந்தி, பல்லி போன்றவற்றை நாங்கள் இங்க குறிப்பிட்டு சொல்லிக் கொள்ளலாம். சரியா பிள்ளைகள்? அப்ப இவைதான் என்ன? வீட்டில இயற்கையாகவே வாழ்கின்ற பிராணிகள் என்று சொல்லி நாங்கள் குறிப்பிடலாம். சரியா பிள்ளைகள்? ரைட். இனி நாங்கள் 5வது வினாவை பார்க்கிறோம். பாருங்கள், வீட்டு சூழலில் இயற்கையாக வளரும் பிராணிகள். அது வீட்டில என்ன? முதலாவது பார்த்தோம் இதுல வீட்டில். இது வீட்டு சூழலில் இயற்கையாக வளரும் பிராணிகள். என்ன? வீட்டுக்கு அடுத்தது வீட்டு சூழல். என்ன? வீட்டு சூழல் என்று சொல்கிற போது அங்கு இயற்கையாக வாழ்கின்ற பிராணிகள் என்ற அடிப்படையில ஒன்று தவளை. என தவளையை சொல்லிக் கொள்ளலாம். ரைட்? 2வது ஓணான், 3வது வெட்டுக்கிளி, 4வது தேனி, 5வது வண்ணத்து பூச்சி போன்ற பிராணிகள் வந்து வீட்டு சூழலில இயற்கையாக வளர்கின்ற பிராணிகளாக காணப்படுகின்றன. ஏன்னா இவை வீட்டு சூழலில் சஞ்சரிக்கும் பிராணிகள் என்றும் கூட நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். வீட்டு சூழலில் வளரும் பிராணிகள், வீட்டு சூழலில் சஞ்சரிக்கும் பிராணிகள் என நாங்கள் காண்கின்ற பிராணிகள் என்ற அடிப்படையில் இவற்றை நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். சரியா பிள்ளைகள்? அப்ப இவை வந்து வீட்டு சூழலில இயற்கையாகவே வளருகின்ற பிராணிகளாக காணப்படுகின்றன. சரியா? அப்ப வீட்டிலும் இயற்கையாக வளருகின்ற பிராணிகள் இருக்கின்றன, வீட்டு சூழலிலும் இயற்கையாக வளருகின்ற பிராணிகள் இருக்கின்றன. சரியா பிள்ளைகள்? ரைட். இனி நாங்கள் அடுத்தது பார்ப்போம். 5வது வினாவை பார்க்கிறோம். ரைட்? 5வது பார்த்திருக்கிறோம். இப்ப அடுத்த வினாவை பார்க்கிறோம். உணவை அடிப்படையாக கொண்டு பிராணிகளை வகைப்படுத்துக. என்ன? உணவை அடிப்படை 6வது வினா வந்து உணவை அடிப்படையாக கொண்டு பிராணிகளை வகைப்படுத்துக. சரி, அப்ப அவை உண்ணுகின்ற உணவின் அடிப்படையில, உணவுகளின் அடிப்படையில நாங்கள் வந்து பிராணிகளை வகைப்படுத்த போறோம். ரைட்? சரி, அப்ப உணவுகள் என்கின்ற போது தாவரங்களில் இருந்து உணவு கிடைக்கிறது, விலங்குகளிடம் இருந்து உணவு கிடைக்கிறது. அதில இங்க நாங்கள் சொல்கிறது பிராணிகள் ஒவ்வொன்றும் உண்கின்ற உணவின் அடிப்படையில அவை ஊனுண்ணிகள் என்றும் தாவர உண்ணிகள் என்றும் அனைத்து உண்ணிகள் என்றும் நாங்கள் வகைப்படுத்தலாம். அதாவது விலங்குணவுகளை உண்கின்ற பிராணிகள் ஊனுண்ணிகள், தாவரங்களினுடைய பகுதிகள் அல்லது தாவரங்களை உணவாக உட்கொள்கின்ற பிராணிகளை நாங்கள் வந்து தாவர உண்ணிகள் என்று சொல்லலாம். இவை இரண்டையுமே சாப்பிடுகின்ற உண்கின்ற பிராணிகளை அனைத்து உண்ணிகள் என்கின்ற வகைக்குள்ள கொண்டு வரலாம். சரியா பிள்ளைகள்? அதாவது ஒரு பிராணி அது உண்கின்ற உணவு வகை எதுவோ அந்த வகையின் அடிப்படையில அந்த பிராணியை நாங்கள் வகைப்படுத்தி கொள்ளலாம். ரைட்? அதுல வந்து பாருங்கோ, அதாவது விலங்கு உணவுகளை உண்கின்ற பிராணிகள் ஊனுண்ணிகள், இறைச்சி, பால், முட்டை போன்றவற்றை நாங்கள் இங்கு குறிப்பிட்டு கொள்ளலாம். அதே போல தாவர உண்ணிகள், இலைக்கறிகள், பழங்கள், காய்கள் போன்றவற்றை இங்கு குறிப்பிட்டு கொள்ளலாம். இவை வந்து தாவர உண்ணிகள் என்று சொல்லப்படும். தாவர உணவுகளை மட்டும், தாவர பகுதிகள், தாவரத்தின் மூலம் பெறப்படுகின்ற உணவுகளை மட்டுமே உண்கின்ற பிராணிகள் தாவர உண்ணிகள் என்று சொல்லப்படும். ரைட்? அதே போல அனைத்து உண்ணிகள் இந்த இரண்டு வகையான உணவுகளையும்
உண்கின்ற பிராணிகள் அனைத்து முன்னிகள் என்ற வகைக்குள்ள உள்ளடக்கப்படும். சரியா பிள்ளைகள்? ரைட். இனி நாங்கள் 7வது வினாவை பார்க்கிறோம். நாங்கள் ஏற்கனவே சொன்ன ஊனுண்ணிகள், தாவர உண்ணிகள், அனைத்து முன்னிகள் என்பதில் இங்கு கேட்கப்படுகிற 7வது வினா வந்து ஊனுண்ணிகள் 5 தருக. ஊனுண்ணிகள் என்றா என்ன? விலங்கு உணவுகளை உண்கின்ற பிராணிகள். அவை முட்டை, பால் அல்லது விலங்குகளிடமிருந்து கிடைக்கின்ற எந்த உணவாக இருந்தாலும் அவற்றை உண்கின்ற பிராணிகளை நாங்கள் ஊனுண்ணிகள் என்ற வகைக்குள்ள என்ன செய்யலாம்? உள்ளடக்கி கொள்ளலாம். ரைட். பாம்பு முதலாவது என்ன? பாம்பை நாங்கள் ஊனுண்ணிகள் என்றதற்குள்ள கொண்டு வரலாம். ரைட். அதே போல முதலை, சிலந்தி, பல்லி, தவளை. ஏன பாருங்க, பாம்பு தவளையை சாப்பிடுது. ஏன முதல்ல நீர்நிலைகளுக்கு அருகில வருகின்ற பிராணிகள், உயிரினங்களை பிடிச்சு சாப்பிடுது. சிலந்தி விலையில வருகின்ற பூச்சிகளை பிடிக்குது. தன்னை விட சிறிய பூச்சிகளை பிடிச்சு சாப்பிடுது. அதே போல பல்லி, தவளை நீண்ட நாக்கினை பயன்படுத்தி பூச்சிகளை பிடித்து உண்கின்றன. அப்ப அந்த அடிப்படையில விலங்கு உணவுகளையோ உண்கின்ற பிராணிகள் ஊனுண்ணிகள் என்று சொல்லி நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். சரியா? அவற்றில வந்து பாம்பு, முதலை, சிலந்தி, பல்லி, தவளை போன்றவற்றை குறிப்பிடலாம். இவை மாத்திரமில்லை, இன்னும் ஏராளமான பிராணிகள் இந்த ஊனுண்ணிகள் என்ற அடிப்படையில நாங்கள் கொண்டு வரலாம். சரியா பிள்ளைகள்? ரைட். இனி நாங்கள் 8வது வினாவை பார்க்கிறோம். தாவர உண்ணிகள். தாவர உண்ணிகள் 6 தருக. தாவர உண்ணிகள் என்றால் நாங்கள் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். தாவரத்தினுடைய பகுதிகளை அல்லது தாவரங்களை உணவாக உட்கொள்ளுகின்ற பிராணிகள் தான் என்ன? தாவர உண்ணிகள். உதாரணங்களாக குறிப்பிட ஆடு, மாடு, முயல், யானை, நத்தை, வண்ணத்து பூச்சி போன்றவற்றை நாங்கள் இங்கு குறிப்பிட்டு கொள்ளலாம். ஆடு, மாடு, முயல், யானை, நத்தை, வண்ணத்து பூச்சி போன்றவற்றை நாங்கள் இங்கு தாவர உண்ணிகள் என்ற வகைக்குள்ள குறிப்பிட்டு சொல்லலாம். சரியா பிள்ளைகள்? அவ தாவர பகுதிகள் அல்லது தாவரங்களை மட்டுமே உண்கின்ற பிராணிகள் என்றதுல 6 கேட்டு இருக்குது. அதுல வந்து ஆடு, மாடு, முயல், யானை, நத்தை, வண்ணத்து பூச்சி போன்றவற்றை நாங்கள் என்ன செய்யலாம்? குறிப்பிட்டு கொள்ளலாம். சரியா பிள்ளைகள்? ரைட். அப்ப இது 8வது வினா. எம்மை சூழ உள்ள பிராணிகளில நாங்கள் வினாவிடைகளை பார்க்கிறோம் மீட்டலாக. ரைட். இனி அனைத்து முன்னிகள். அனைத்து முன்னிகள் சிலவற்றை தருக என்று கேட்கப்பட்டிருக்கு. அனைத்து முன்னிகள் என்று சொன்னால் விலங்கு உணவுகளையும் தாவர உணவுகளையும் உண்ணுகின்ற பிராணிகள். 2 வகையான உணவுகளையும் உண்பவைதான் அனைத்து முன்னிகள். மனிதன் அனைத்து முன்னி. விலங்கு உணவுகளையும் சாப்பிடுவான், தாவரத்தில இருந்து கிடைக்கின்ற உணவுகளையும் உண்ணுவான். அப்ப அதனாலே அவன் வந்து அனைத்து முன்னி என்ற வகைக்குள்ள கொல்லப்படுவான். சரியா? இப்ப பார்த்தால் மனிதன், கோழி, காகம், நாய், பூனை, எறும்பு, மைனா, மீன் இவை அனைத்து முன்னிகளாக இருக்கின்றன. தாவர உணவுகளையும் உண்ணும், விலங்கு உணவுகளையும் உண்ணும். மனிதன் தாவர உணவுகளோடு விலங்கு உணவுகளையும் சேர்த்து உண்ணுகிறான். அப்ப 2ம் அவனுடைய உணவாக 2 வகையான உணவுகளையும் மனிதன் உண்கின்றான். ரைட். அதே போலதான் ஏனையவை கோழி, காகம், நாய், பூனை, எறும்பு, மைனா, மீன் போன்றவையும் இங்கே என்ன செய்யுது? அனைத்து முன்னிகளாக இருக்கின்றன. தாவர உணவுகளையும் விலங்கு உணவுகளையும் உண்கின்றன. சரியா பிள்ளைகள்? ரைட். அப்ப இவை வந்து அனைத்து முன்னிகள் என்ற வகைக்குள்ள வகைப்படுத்தப்படுகின்றன. சரியா பிள்ளைகள்? ரைட். இனி நாங்கள் 10வது வினாவை பார்ப்போம். பிராணிகளுடைய உடல் அமைப்பு வெவ்வேறு வெவ்வேறு வடிவங்கள் கொண்டவையாக காணப்படும். அந்த வகையில ஓடுகளால் மூடப்பட்டுள்ள பிராணிகள் தங்களுடைய பாதுகாப்பின் நிமித்தம் ஓடுகளுக்குள் மறைந்து கொள்கின்றன இவை. ரைட்.
பாருங்கள், ஆமை, நத்தை, சிற்பி, கடலாமை. ஆமை, நத்தை, சிற்பி, கடலாமை போன்றன என்ன செய்கின்றன? ஓடுகளால மூடப்பட்டிருக்கின்ற பிராணிகளாக இருக்கின்றன. இவை என்ன செய்யும்? உதாரணமாக ஆமை போய்கொண்டிருக்குது, ஊர்ந்து போய்கொண்டிருக்குது. இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு எதிரி தன்னை தாக்குவதற்காகவோ அல்லது தன்னிடமோ பெறுகின்ற ஒன்றை கண்டாலோ உணர்ந்தாலோ ஆமை என்ன செய்யும்? அந்த ஓட்டுக்குள்ள தன்னுடைய உடலை முழுவதையும் மறைத்துக் கொள்ளும். ஏன்னா அப்ப ஓடுகளால் மூடப்பட்டுள்ள பிராணிகளில ஆமை, நத்தை, சிற்பி, அதே போல கடலாமை போன்றவற்றை நாங்கள் இங்கு குறிப்பிட்டுக் கொள்ளலாம். சரியா? ரைட். அடுத்தது பாருங்க, நீரின் மேற்பரப்பில் காணப்படும் பிராணிகள். அப்ப நீர்நிலைகளில சஞ்சரிக்கின்ற பிராணிகள், நீர்நிலைகளுக்கு அருகில சஞ்சரிக்கின்ற பிராணிகள், ஏன்னா நீரின் மேற்பரப்பில் காணப்படுகின்ற பிராணிகள், நீரில் வாழ்கின்ற பிராணிகள் என்று சொல்லி நாங்கள் பிராணிகளை வெவ்வேறு தன்மைகள் முறைமைகளுக்கு ஏற்ப வகைப்படுத்துகிறோம். அதுல இங்க கேட்கப்படுது நீரின் மேற்பரப்பில் காணப்படும் பிராணிகள் 3. நீரின் மேற்பரப்பு முதலாவது நாரை, கொக்கு, வாத்து. நாரை, கொக்கு, வாத்து இந்த 3ம் நீரின் மேற்பரப்பில் காணப்படக்கூடிய பிராணிகளாக விளங்குகின்றன. சரியா? நாரை, கொக்கு, வாத்து. நாரை, கொக்கு, வாத்து என்பன நீரின் மேற்பரப்பில் காணப்படுகின்ற பிராணிகளாக இருக்கின்றன. சரியா பிள்ளைகள்? நீரின் மேற்பரப்பில் காணப்படுகின்ற பிராணிகளாக இருக்கின்றன. சரியா? ரைட். இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்க்கிறோம். அடுத்தது, நீரிலும் சரி நிலத்திலும் சரி வாழக்கூடிய உடல் இஜைபாக்கத்தினை கொண்டிருக்கின்ற பிராணிகள் ஈரூடகவாளிகள் என்று சொல்லி சொல்லப்படும். அவை நீரிலும் வாழும், நிலத்திலும் வாழும். ஏன்னா அப்ப அதுல தவளை, தேரை, மரத்தவளை போன்ற 3 பிராணிகள் ஈரூடகவாளிகள் என்று சொல்லி நாங்கள் இங்கே குறிப்பிட்டிருக்கிறோம். ரைட். 3 கேட்கப்பட்டிருக்கிறது. அந்த 3ஐயும் நாங்கள் இங்கே குறிப்பிட்டிருக்கிறோம். தவளை, தேரை, மரத்தவளை ஆகியன ஈரூடகவாளிகளாக காணப்படுகின்றன. 2 ஊடகங்கள், ஒன்று நீர், அடுத்தது நிலம். இந்த 2லையும் வாழும். நீருக்குள்ள விழுந்தாலும் அதற்குள்ள வாழும், நீரை விட்டு வெளியே வந்தாலும் நிலத்தில வாழும். அப்ப இந்த ஊடகங்கள் இந்த நிலைகளுக்கு ஏற்ப தங்களுடைய உடல் இஜைபாக்கத்தினை கொண்டவையாக இந்த பிராணிகள், இந்த தவளை, தேரை, மரத்தவளை போன்றன காணப்படுகின்றன. சரியா பிள்ளைகள்? அப்ப நீரில வாழ்கின்றது, அதே போல நிலத்திலையும் வாழுது. ரைட். அதைத்தான் சொல்றோம் என்னன்னு ஈரூடகவாளிகள் என்று சொல்லி நாங்கள் வகைப்படுத்தி சொல்றோம். சரியா பிள்ளைகள்? ரைட். இனி நாங்கள் அடுத்தது பார்க்கிறோம். அடுத்தது 13வது, மண்ணினுள் வாழும் பிராணிகள் 3. மண்ணினுள், ஏன்னா மண்ணுக்குள்ள அல்லது மண்ணினுள் வாழுகின்ற பிராணிகள். மண்புழு. பாருங்கள், ஏன்னா மண்ணுக்குள்ள இருந்து நாங்கள் போடுகின்ற அல்லது விழுகின்ற இலை, குலைகள், தலைகளை எல்லாம் என்ன செய்து நிலத்தோடு நிலமாக சேர்க்கின்ற தொழிற்பாட்டை மிக சிறப்பாக செய்கின்ற ஒருவராக இந்த மண்புழு இருக்கிறார். ஏன்னா மண்புழு மண்ணுக்குள்ளேயே மறைந்திருக்குது. அது எதனால சுவாசிக்குது? தன்னுடைய தோலால தான் சுவாசிக்குது. தன்னுடைய தோலினால சுவாசிக்குது. மண்ணுக்குள்ள மறைந்திருக்குது. ஏன்னா மண்ணுக்குள்ளேயே இருக்கு. அதனாலதான் மண்ணினுள் வாழும் பிராணிகள். அதே போல எறும்புகள், ஏன்னா எறும்பு, கரையான். எறும்பு, கரையான் போன்றனவும் மண்புழுவோடு மண்ணினுள் வாழுகின்ற தன்மையை கொண்டிருக்கின்ற பிராணிகளாக இருக்கின்றன. மண்ணினுள் வாழும் பிராணிகள் 3 என்று கேட்டால் அவற்றை சொல்லலாம். ஒன்று மண்புழு, அடுத்தது எறும்பு, அடுத்தது கரையான். சரியா? எறும்பு, கரையான், மண்புழு போன்றவற்றை நாங்கள் இங்கே என்ன செய்யலாம்? மண்ணினுள் வாழும் பிராணிகள் என்ற வகைக்குள்ள உள்ளடக்கி காட்டலாம். சரியா பிள்ளைகள்? ரைட். இனி நாங்கள் 14வது பார்க்கிறோம். என்ன 14
நான்காவது பார்க்கிறோம். 14வது பாருங்கள், மண் புற்றினுள் வாழும் பிராணிகள் 3. அங்க மண்ணினுள் வாழும் பிராணிகள், இது மண் புற்றினுள் வாழுகின்ற பிராணிகள். புற்று என்ன, புற்று என்றது எங்களுக்கு தெரியும் என்ன, ரைட். அதுல தேள், பாம்பு, கரையான் என்ன. இங்க இவர் தன்னுடைய வீட்டை கட்ட, இவர் தன்னுடைய வீடாக அதை ஆக்கிக் கொள்வார் என, வாழ்விடமாக ஆக்குவார். கரையான் புற்றெடுக்க, பாம்பு போய் அதுக்குள்ள குடியிருந்துடுவார் என. தேள், பாம்பு, கரையான் போன்றவை மண் புற்றினுள் வாழுகின்ற பிராணிகளாக இருக்கின்றன. அப்ப இங்கே இந்த கரையான் என்ன செய்யும், இவர்தான் புற்றினை உருவாக்குகின்ற, புற்றெடுக்கின்ற செயலை செய்பவர். ஆனால் இந்த பாம்பு என்றவர் என்ன செய்வார், கரையான் புற்றுக்குள்ள தான் குடியேறிடுவார். சரியா பிள்ளைகள்? அப்ப இது மறக்கக்கூடாது. மண் புற்றினுள் வாழுகின்ற பிராணிகள் என்றதுல தேள், பாம்பு, கரையான் போன்றவற்றை நாங்கள் இங்க குறிப்பிட்டு கொள்ளலாம். சரியா பிள்ளைகள்? ரைட். இனி நாங்கள் 15வது வினாவை பார்க்கிறோம். மரங்களில் வாழும் பிராணிகள் 3 தருக. மரங்களை வாழ்விடங்களாக, தங்களுடைய பாதுகாப்பு இடங்களாக கொண்டு வாழ்கின்ற பிராணிகள், மரங்களிலேயே தங்கி இருக்கின்ற பிராணிகள் ஏன்னா மரங்களில் வாழும் பிராணிகள். அணில், குரங்கு, செவ்வரும்பு. அணில், குரங்கு, செவ்வரும்பு போன்றன மரங்களில் வாழுகின்ற இயல்பினை கொண்டிருக்கின்றன. சரியா? அணில், குரங்கு, செவ்வரும்பு போன்றவற்றை நாங்கள் இங்கே குறிப்பிட்டுக் கொள்ளலாம். மரங்களில் வாழுகின்ற பிராணிகள் என்ற பட்டியலுக்குள்ள அவற்றை குறிப்பிட்டு சொல்லிக் கொள்ளலாம். சரியா பிள்ளைகள்? ரைட். அப்ப பிராணிகள் ஒவ்வொன்றும் வாழுகின்ற முறையும் சரி, அவை கொண்டிருக்கின்ற உடல் தோற்றம், அவற்றுக்கு இருக்கின்ற சிறப்பியல்புகள், நகர்ந்து செல்கின்ற முறைகள், உண்ணுகின்ற உணவுகள் என்ற அடிப்படையிலேயும் நாங்கள் வெவ்வேறு விதமாக பிராணிகளை நாங்கள் வகைப்படுத்துகிறோம். சரியா? ரைட். அதுல அடுத்தது இந்த எம்மை சூழ உள்ள பிராணிகளில் நாங்கள் மீட்டல் செய்து கொண்டிருக்கிறோம். அதுல வினாவிடைகள் என்ற அடிப்படையில் 16வது வினா, உணவை உறிஞ்சி குடிக்கும் பிராணிகள் 3. உணவை உறிஞ்சி குடிக்கும் பிராணிகள். சரி, அப்ப உறிஞ்சி குடிக்கிறேன்னு சொன்னா திரவ உணவு. ஏன்னா திரவ உணவைத்தான் இவை உண்கின்றன. அந்த வகையில நுளம்பு, அட்டை, தேனி. நுளம்பு, அட்டை, தேனி என்பன உணவினை உறிஞ்சி குடிக்கின்ற இயல்பினை கொண்டிருக்கிறது. அப்ப உணவினை உறிஞ்சி குடிக்கிறது என்று சொன்னால் என்ன, அதாவது இந்த நுளம்பு, அட்டை, தேனி போன்றவை உணவினை உறிஞ்சி குடிக்கின்ற இயல்பினை உடையன. அப்ப உறிஞ்சி குடிப்பதற்கு திரவ நிலையிலே அந்த உணவு இருக்க வேணும். திரவ தன்மை வாய்ந்தனவாக உணவுகள் இருக்க வேணும். உறிஞ்சி குடிப்பதற்குரிய இயல்பு அவை கொண்டிருக்க வேணும். சரியா பிள்ளைகள்? அப்ப நுளம்பு, அட்டை, தேனி ஆகிய பிராணிகள் உணவினை உறிஞ்சி குடிக்கின்றன என்று சொல்லி நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். சரியா? ரைட். அப்ப உணவை உட்கொள்ளுகின்ற முறைகளில உறிஞ்சி குடிக்கின்ற முறை என்று பார்த்தோம். இப்ப இங்க பார்க்கிறோம், உணவை விழுங்கும் பிராணிகள் 3 தருக. உணவை விழுங்கும் பிராணிகள் என்ன செய்யுது? உணவை விழுங்குது. ரைட். கோழி, வாத்து, புறா. என்ன? கோழி, வாத்து, புறா. இந்த 3ம் என்ன செய்யுது? உணவை மெல்லாமல் கொள்ளாமல் அப்படியே விழுங்குகின்றன, கொத்தி விழுங்குது. மனிதன் தனக்கு இருக்கின்ற பல் அமைப்பு, பல் வகைகளை கொண்டு உணவினை கிழித்து, அரைத்து என்று சொல்லி ஒவ்வொரு வகைகளுக்கு ஏற்ப உணவினை என்ன செய்கிறான்? சாப்பிடுகிறான். என பற்களுடைய வகைகள் ஒவ்வொன்றும் செய்கின்ற செயற்பாடுகளை நாங்கள் பார்க்கிற போது உணவை கிழிக்கிறது, அரைக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கலாம். ஏன அப்ப அப்படி பற்கள் செய்கின்ற அதே வேலைகளோடு எங்களுடைய உடம்புல சேர, இங்க உணவினை அப்படியே விழுங்குகின்ற தன்மையுடைய பிராணிகள் என்று சொல்லி கோழி, வாத்து,
புறா போன்றவற்றை நாங்கள் இங்கே என்ன செய்யலாம், குறிப்பிட்டு சொல்லலாம். சரியா பிள்ளைகள்? ரைட். அப்ப உணவை உண்ணுகின்ற முறைகளில உறிஞ்சி குடிக்கிற முறை இருக்குது, அதே போல உணவை அப்படியே விழுங்குகின்ற இன்னொரு முறையும் இருக்கிறது என்பதை மறக்கக்கூடாது. சரி, இனி பார்க்கலாம் பிராணிகளின் புற இயல்புகள். பிராணிகளுக்கு இருக்கக்கூடிய பிற விடயங்களில புற இயல்புகள் என்ன? புற இயல்புகள் என்றதை பார்க்க கால்கள் உடையன, அதாவது வெளித்தோற்றத்தை வைத்துக் கொண்டு நாங்கள் சொல்கிறோம். அதுதான் புற இயல்புகள், வெளிப்புற. ஏன்னா உடல்ல இருக்கின்ற அமைப்பு அல்லது உடல் இஜைபாக்கம் என்றதை வைத்துக் கொண்டு நாங்கள் இங்க இதனை வகைப்படுத்துறோம் புற இயல்பு. எங்களுடைய கண்களால பார்க்கக்கூடிய மாற்றம் விடயம், அதுதான் புற இயல்பு. கால்களுடைய விலங்குகள் ஏன்னா கால்கள் உடையன, கால்கள் அற்றன, உரோமமுடையன, தோலுடையன, 4 கால்களுடையன, 2 கால்களுடையன என்று சொல்லி புறத்தோற்ற பண்பை வைத்துக் கொண்டு நாங்கள் கால்களுடைய பிராணிகள், கால்கள் அற்ற பிராணிகள், உரோமமுடைய பிராணிகள், தோலுடைய பிராணிகள், 4 கால்களை உடைய பிராணிகள், 2 கால்களை உடைய பிராணிகள் என்று சொல்லி பிராணிகளை வகைப்படுத்தி கொள்ளலாம். அவை புறத்தோற்ற இயல்பு. புற இயல்பு தோற்ற, அதாவது பிராணிகளுடைய வடிவம் தோற்றப்பாட்டை வைத்துக் கொண்டு இது கால் உடையது, இது 4 கால் பிராணி, இது 2 கால் பிராணி, இது கால்களற்ற பிராணி என்ற வகைகளை சொல்லி அவற்றை நாங்கள் என்ன செய்து கொள்ளலாம், அந்த பிராணிகளை வகைப்படுத்தி கொள்ளலாம். சரியா பிள்ளைகள்? அவ கால்களுடையன, கால்களற்றன, உரோமமுடையன, தோலுடையன, 4 கால்களுடையன, 2 கால்களுடையன என்று சொல்லி பிராணிகளை நாங்கள் வகைப்படுத்தலாம் புற இயல்புகளை வைத்து. என்ன? சரியா பிள்ளைகள்? ரைட். இனி நாங்கள் அடுத்தது 19வது பார்க்கிறோம். என்ன? 19வது வினாவை பார்த்தால் கூட்டமாக திரியும் பிராணிகள். பிராணிகளை பொறுத்த வரைக்கும் தனித்து திரிகின்ற வாழ்கின்ற பிராணிகளும் இருக்கின்றன, கூட்டாக குழுவாக சேர்ந்து வாழ்கின்ற பிராணிகளும் இருக்கின்றன. ஏன்னா இப்ப கூட்டு முயற்சி என ஒன்றுபட்டு வாழ்கின்ற பிராணிகள் என அந்த வகையில இங்க கூட்டமாக திரிகின்ற பிராணிகள். ரைட். கொக்கு, கிளி, காகம், புறா, நீர்க்காகம் போன்றன கூட்டமாக திரியும், ஒரு குழுவாகவே திரியும். ஏன்னா அப்ப இவை கூட்டமாக திரியும் பிராணிகள் என்ற வகைக்குள்ள நாங்கள் குறிப்பிட்டு சொல்லிக் கொள்ள முடியும். சரியா பிள்ளைகள்? அப்ப இவை என்ன? கூட்டமாக ஒரு குழுவாக சேர்ந்து வாழ்கின்ற போய் வருகின்ற இயல்பினை கொண்டிருக்கின்ற பிராணிகள். என நடமாடி திரிகிற போது தனித்து திரியாமல் குழுவாக சேர்ந்து திரிகின்ற பிராணிகள். கொக்கு, கிளி, காகம், புறா, நீர்க்காகம் போன்ற பிராணிகளை நாங்கள் இங்க இந்த குழுவாக திரிகின்ற பிராணிகள் என்பதற்கு உதாரணமாக குறிப்பிட்டுக் கொள்ளலாம். சரியா பிள்ளைகள்? ரைட். இனி 20வது வினாவை பாருங்கள். எத்தனையாவது? 20வது வினா. தனியாக திரியும் பிராணிகள். குழுவாக திரிகின்ற பிராணிகள் முதல் பார்த்தோம். இப்ப பார்க்கிறது தனியாக திரியும் பிராணிகள். தனித்துத்தான் எங்க போனாலும் தனித்து போகின்ற பழக்கமுடைய பிராணிகள். என்ன பார்க்கலாம்? பருந்து, கழுகு, ஆந்தை, வௌவால், மரங்கொத்தி போன்ற பிராணிகள் தனித்து உலாவித் திரிகின்ற இயல்பினை கொண்டிருக்கின்றன. தனித்து உலாவித் திரிகின்ற தன்மையினை கொண்டவையாக இந்த பிராணிகள் இருக்கின்றன. இவை பருந்து, கழுகு, ஆந்தை, வௌவால், மரங்கொத்தி போன்ற பிராணிகள் தனித்து உலவித் திரிகின்ற பிராணிகளாக இருக்கின்றன. சரியா பிள்ளைகள்? ரைட். இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்க்கலாம். 21வது வினாவை பார்க்கலாம். புத்தகத்தை சேதமாக்கும் பிராணிகள் அவை.
புத்தகத்தை சேதமாக்கும் பிராணிகள். புத்தகத்தை அரித்து அல்லது புத்தகத்தை வெவ்வேறு முறைகளிலேயோ சேதப்படுத்துகின்ற பிராணிகள். ரைட், பாருங்கள், இராமபானம். இராமபானம் என்றது ஒரு பூச்சி. நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் பூச்சிகள் என்றதற்குள்ள ராமபானம். இது புத்தகத்துக்குள்ளேயே இருந்து புத்தகத்தை என்ன செய்யுது? சேதப்படுத்தும். சிறு சிறு துளைகளாக அந்த புத்தகத்தாள்களில் போட்டு கொண்டிருப்பார். என்ன ரைட். அடுத்தது எலி, கரையான். என்ன, இந்த எலி, கரையான், ராமபானம் என்பன புத்தகங்களை சேதப்படுத்துகின்ற பிராணிகளாக இருக்கும். சேதமாக்குகின்ற பிராணிகள் தான் இந்த ராமபானம், எலி, கரையான். சரியா? ரைட். அப்ப எங்களுக்கு தெரிய வேணும், புத்தகங்களை நாசமாக்குகின்ற அல்லது சேதமாக்குகின்ற என்ன அல்லது புத்தகங்களுக்கு தீங்கிழைக்கக்கூடிய பிராணிகள் ராமபானம், எலி, கரையான். சரியா? 3 பிராணிகளையும் நாங்கள் இங்க குறிப்பிட்டு கொள்ளலாம். எலி, ராமபானம், கரையான். சரியா பிள்ளைகள்? ரைட். 22வது பாருங்கள். பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக வளர்க்கப்படும் பிராணிகள். எங்களுக்கு இருக்கின்ற தேவை பொருளாதார தேவை. என்ன, அப்ப பொருளாதார தேவையை ஈட்டுவதற்காக நாங்கள் சில பிராணிகளை வளர்க்கிறோம். சில பிராணிகளை வளர்க்கிறோம். அவை உணவுக்காக உணவு தேவையை நிவர்த்தி செய்யுது. உணவு தேவையை நிவர்த்தி செய்யுது. அதோடு பொருளாதார தேவை. ரைட், எங்களுக்கு வேண்டிய தேவை. அதுல ஆடு, மாடு, கோழி, முயல், புறா விற்பனை செய்கிறோம், வளர்க்கிறோம், விற்பனை செய்கிறோம். அப்ப அது எங்களுக்கு ஒரு பொருளாகவோ பணமாகவோ எங்களுக்கு கிடைக்குது. எது? ஆடு, மாடு, கோழி, முயல், புறா போன்றவற்றை வளர்ப்பதன் மூலமாக எங்களுடைய பொருளாதார தேவை நிவர்த்தி செய்யப்படுகிறது. சரியா? ரைட். அப்ப ஆடு, மாடு, கோழி, முயல், புறா போன்ற பிராணிகளை நாங்கள் எங்களுடைய பொழுதுபோக்குகளுக்காக மாத்திரமல்ல, எங்களுடைய பொருளாதார தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காகவும் வளர்த்து கொள்கிறோம் என்றதை மறக்க கூடாது. சரியா பிள்ளைகள்? அப்ப பொருளாதார தேவைகளுக்காகவும் நாங்கள் இந்த பிராணிகளை வளர்க்கிறோம். சரியா? ரைட். அடுத்தது பார்க்கிறோம். 23வது பிள்ளைகள் பாருங்க. 23வது நீர் வெறுப்பு நோய்க்கு காரணமான பிராணிகள். நீர் வெறுப்பு நோய்க்கு காரணமான பிராணிகள். சரியா பிள்ளைகள்? அவ நீர்வெறுப்பு நோய்க்கு காரணமான பிராணிகள் எவை என்று கேட்டால், நீர்வெறுப்பு நோய்க்கு காரணமான பிராணிகள் எவை என்று சொன்னால் நாய், பூனை, குரங்கு, நரி, ஓநாய். நாய் என்ன, முதலாவது நாயை சொல்லலாம். இரண்டாவது பூனை, குரங்கு, நரி, ஓநாய். இந்த 5ம் நீர் வெறுப்பு நோயை உருவாக்கக்கூடிய கிருமிகளை எங்களுடைய உடலுக்குள்ள செலுத்துகின்ற தன்மை வாய்ந்தவை. நாய் கடித்தல், நகம், நாயினுடைய கால் நகங்கள் பிராண்டுதல், இவற்றின் மூலமாக இந்த பிராணிகளுடைய பிராணிகள் கடிப்பதனாலேயோ இவற்றினுடைய கால்களில் இருக்கின்ற நகங்கள் மூலமாக இவை எங்களுடைய உடலில பிராண்டுவதன் மூலமாகவோ எங்களுக்கு நீர்வெறுப்பு நோய்க்கான கிருமிகளை அவை இலகுவில எங்களுடைய உடம்புக்குள்ள கொண்டு போய் சேர்த்துடும். ரைட். அப்ப இவ்வாறான பிராணிகளிடமிருந்து நாங்கள் என்ன செய்ய வேணும்? பாதுகாப்பாக இருக்க வேணும். ஏன் நாங்கள் வீட்டில செல்ல பிராணிகள் என்ற அடிப்படையிலையும் அவற்றை வளர்த்துக் கொள்றோம். அப்ப நாங்கள் இந்த பிராணிகளிடமிருந்து எங்களை என்ன செய்ய வேணும்? பாதுகாத்து கொள்வதற்கு கரிசனையாக இருக்க வேணும். சரியா பிள்ளைகள்? அப்ப நீர்வெறுப்பு நோய்க்கு காரணமான பிராணிகள் என்ற அடிப்படையில இவற்றை சொல்லிக் கொள்ளலாம். நாய், பூனை, குரங்கு, நரி, ஓநாய் போன்றவற்றை குறிப்பிட்டு கொள்ளலாம். சரியா பிள்ளைகள்? ரைட். 24வது வினாவை பாருங்கள். 24வது நுளம்பினால் பரவும் நோய்கள் எவை? நுளம்பினால் பரவும் நோய்கள் எவை? ரைட்.
அப்ப நுளம்பு பெருக்கம் மழை காலங்களில் அதிகமாக இருக்கும். அந்த வகையில இந்த நுளம்பு பெருக்கம் காரணமாக ஏற்படுகின்ற நோய் அல்லது நுளம்பினால ஏற்படுகின்ற நோய்களில டெங்கு, மலேரியா, யானைக்கால், சிக்குன்குனியா போன்றவற்றை நாங்கள் குறிப்பிட்டு கொள்ளலாம். டெங்கு, மலேரியா, சிக்கன்குனியா, யானைக்கால் போன்றவை நுளம்புகளினாலே ஏற்படுகின்ற நோய்களாக கொள்ளப்படுகின்றன. சரியா பிள்ளைகள்? அப்ப நாங்கள் எம்மை சூழவுள்ள பிராணிகள் என்ற பாடத்துல நிறைய விடயங்களை பார்த்திருக்கிறோம். அவற்றினுடைய தொடர்ச்சியான மீட்டலாக இந்த வினாவிடைகளை நாங்கள் இன்றைய தினம் பார்த்திருக்கிறோம். ரைட்? அப்ப அந்த வகையில 24 வினாக்களை நாங்கள் இன்றைய தினம் பார்த்திருக்கிறோம். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் இன்னும் பல விடயங்களோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி பிள்ளைகள். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.